அவர் எப்படி நல்லவரா? ஆ, அவரு ரொம்ப நல்லவரு. ஏன் கேக்குறீங்க? இல்ல, இந்த மாதிரி சூழ்நிலையில உன்னை தனியா விட்டுட்டு போயிருக்காரே, அதான் கேட்டேன். அது அவர் தங்கச்சி பரீட்சைக்கு உள்ள போக ஏதோ ரசீதை மறந்து வச்சுட்டு போயிருச்சான். பாவம், போன் பண்ணி பதட்டமா கேட்டுச்சு. அவர் போகலந்தேன்னு சொன்னாரு. நான் தான் போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சேன். அதெல்லாம் சரி, நீங்க எனக்கு ரிப்போர்ட் கொடுக்க தானே கூப்பிட்டீங்க. ஏன் அன்புவை பத்திலாம் விசாரிக்கிறிய? எதுவா இருந்தாலும் சுத்தி வளைக்காம வெட்டு 1 துண்டு 2ன்னு சொல்லிருங்க டாக்டர். எனக்கு என்ன பிரச்சனை? இங்க பாருமா, நான் பேஷண்ட்ஸ் கிட்ட எல்லா விஷயத்தையும் வெளிப்படையா சொல்ற ஆள் தான். ஆனா உன்னை பார்த்தா கிராமத்து பொண்ணா இருக்க, அதான் நேரடியா சொல்ல முடியாம சுத்தி வளைச்சு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீ அதையும் புரிஞ்சுக்கிற பக்குவம் இல்லாம வெகுளித்தனமாவே இருக்க. உன்னோட இந்த வெகுளித்தனத்தை தான் தப்பா யாரோ யூஸ் பண்ணிக்கிட்டாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அதனாலதான் இதை எப்படி சொல்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன். தாருங்க, நான் கிராமத்துக்காரிதேன். அதுக்காக விவரம் தெரியாத பொண்ணெல்லாம் இல்ல. இங்க இருக்கிற எல்லாரையும் விட நான் விவரமானவதே. நீங்க சுத்தி வளைக்காம விஷயத்தை நேரா சொல்லுங்க. டாக்டர், அதான் அவங்களே தைரியமா கேக்குறாங்களே டாக்டர். நீங்க ஏன் தயங்குறீங்க? ரிப்போர்ட் என்னன்னு சொல்லிடுங்க. சொல்லுங்க டாக்டர், அப்படி என்ன பிரச்சனை? நீ கர்ப்பமா இருக்க. அதான் உன் பிரச்சனை. என்னது? என்ன சொன்னீங்க? பாத்தியா, எதுவா இருந்தாலும் சொல்லுங்கன்னு சொன்னேன். இப்ப உண்மையை சொன்னதும் தடுமாறுற பாத்தியா? இப்படி ஆவேன்னு தெரியும், அதனாலதான் சொல்ல தயங்கினேன். எதுக்கு அன்புவை பத்தி விசாரிக்கிறீங்கன்னு கோவப்பட்டியே, இதுக்குதான். நீ கர்ப்பங்கிறதையே உணராத அப்பாவியா இருக்க. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணுமே நல்லவனா இல்லையான்னு தெரிஞ்சுக்க வேணா? அதுக்குதான் கேட்டேன். ஒருவேளை நாளைக்கு உன்னை கைவிட்டான்னா? போது, நிப்பாட்டுங்க. நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். உங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி பேசிட்டே இருக்கீங்க. நீங்க டாக்டர்னா என்ன வேணா பேசுவீங்களா? அதை கேட்டுட்டு சும்மா இருப்பேன்னு நினைச்சீங்களா? என்னையும் அன்பையும் பத்தி உங்களுக்கு என்னங்க தெரியும்? இப்படி எல்லாம் பேசிக்கிறீங்க. காதல் எம்புட்டு தெய்வீகமானதுன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்க பாட்டுக்கு எதோ பேசி எங்களை கேவலப்படுத்துறீங்க. ஆனந்தி, கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாம நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. நீங்க இதுக்கு மேல ஒண்ணுத்தையும் சொல்ல வேணாம். நீங்க சொன்ன வரைக்கும் போதும். இப்ப நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. நேத்து உங்க முன்னாடி இதே ஆஸ்பத்திரியில என் நெத்தில ஒத்த முத்தம் கொடுத்து போட்டாருங்கிறதுக்காக நாங்க 2 பேரும் கேவலம் உடம்பு சுகத்துக்காக வாழ்ற சென்மம் நினைச்சிட்டீங்களா? ஐயோ, நான் அப்படி சொல்லலமா ஆனந்தி. வேற எந்த நினைப்புல சொன்னீங்க இப்படி? நீங்க சொன்ன வார்த்தை என் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கோ இல்ல அன்பு குடும்பத்து ஆளுக்கு காதுக்கோ போச்சுனா எங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? அப்படிலாம் எதுவும் நடந்துட கூடாதுன்னு தான் இவ்வளவு பொறுமையா பேசிட்டு இருக்கேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ஆனந்தி. புரிஞ்சுக்கிட்டேன், நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உங்க நோக்கம் என்னன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன புரிஞ்சுது உனக்கு? பணம். பணம் தானே உங்க நோக்கம். வெறும் மயக்கம்னு சொன்னா ஒண்ணு சம்பாதிக்க முடியாதுன்னு ராத்திரி இங்கேயே தங்க சொன்னீங்க. நான் முடியாதுன்னதும் நாளைக்கு காலையில வாங்கன்னு சொன்னீங்க. இங்க வந்ததும் எல்லா நோயாளிகளையும் வெளியே அனுப்பிட்டு பணத்தை புடுங்கிறதுக்காக இம்போட்டு பெரிய இடிய என் தலையில போடுறீங்களா? டாக்டர், இந்த பொண்ணு உங்களை என்ன நினைச்சு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கு? தீபிகா, நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. இங்க பாருமா ஆனந்தி, நீ கோவத்துல வார்த்தையை விடுற. நான் ஒரு டாக்டருங்கிறத தாண்டி உன் அம்மா ஸ்தானத்துல இருந்து பேசிட்டு இருக்கேன். அந்த அக்கறையை புரிஞ்சுக்காம ஏதோ பணத்துக்காக பண்றேன்னு என்ன கேவலப்படுத்துறியே. நீங்க என்ன கேவலப்படுத்துறத விடவா
இந்தாருங்க, எந்த சாமி முன்னாடி வந்து எங்க 2 பேரையும் சத்தியம் பண்ண சொல்றீங்களோ நாங்க தைரியமா செய்வோம். அந்த எண்ணத்தோட ஒரு நாள் கூட நாங்க பழகுனது இல்ல. அன்போட மூச்சு காத்து கூட தப்பான எண்ணத்துல என் மேல பட்டதே இல்ல.